அன்புள்ளவனுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோ முன்ன மாதிரி நீங்கள் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி. எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஏதோ ஒரு பக்கம் நம்ம போயிடுறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். என்ன வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி எஸ்யூவி. அந்த வண்டி எனக்கு ரேஞ்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். ஆமாம், குட்டி எஸ்யூவி தான் எல்லாமே. அப்புறம் என்ன பண்ணுறது, கேட்ச் பேக்கில் கொஞ்சம் பெருசு பண்ணி லைட்டாக ஹைட் பண்ணாங்கன்னா எல்லாம் எஸ்யூவி தான். அது மாதிரி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அதனால் நம்மளும் சொல்லிக்கிறோம் எஸ்யூவின்னு. அப்பேற்பட்ட வண்டி இன்றைக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு மலை பிரதேசத்துக்காக போய் இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 589 600 பக்கமும் 500 சில்லரை. ராஜஸ்தானுக்கு பக்கத்து உதய்பூர் வந்து எங்கேயோ போனாங்களாமா, அப்படி விளம்பரம்லாம் போட்டாங்க. இன்னும் ரியல் டைமில் 400 வரைக்கும் கிடைக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி கிடைக்கிறதாக சொல்லியிருக்கிறார். இந்த வண்டி வாங்கினவர் நம்ம நண்பர் தானுங்க, பிரபுன்னு சொல்லி. நம்ம தான் இந்த வண்டி எடுத்தும் கொடுத்தோம். அவங்ககிட்ட இருக்கிற பழைய வண்டி வச்சுட்டு இந்த வண்டி நம்ம தான் டாடா பஞ்ச் எடுத்து கொடுத்தோம். லோக்கல் அதிகமாக ஓட்டுறேன்னு சொன்னார். சரி, அவர் வண்டியவே இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போய் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். எங்கேன்னு கேட்குறீங்களா? மலைகளின் இளவரசி. அங்கே தான் நம்ம வந்து இப்போ கிளம்புறோம். சாரிங்க, இந்த மலைகளில் எந்த அளவுக்கு ரேஞ்சு கிடைக்கிது, என்ன ஏதுங்கிறத நம்ம போகும்போது பார்க்கலாம். இப்போ 100 பண்ணிட்டோம், மீட்டர் கீட்டர் எல்லாமே 0 பண்ணிட்டோம். போகிற வழியில் நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம பேசலாம். வாங்க போகலாங்க. 100 வரைக்கும் இப்போ வந்து ஃபுல் சார்ஜ் இருக்குதுங்க. 438 காமிக்குது. ஏசி போடலை, ஏசி போட்டுக்குவோம். ஏசி போட்டு ஒரு 20 டிகிரி வச்சுருக்கிறோம். ஏசி வந்து இப்போ 385 காமிக்குதுங்க. இப்போ 438னா அதில் ஒரு 38, இதில் ஒரு 15, 48, 50 கிலோமீட்டர் கம்மியாக காமிக்குதுமா. ஏம்மா? ஆமாம், இப்போ கரெக்டாக அவனாச்சு தாண்டுறேங்க. இந்த வண்டி வந்து முழுக்க முதல்ல இருந்த வண்டி விட இப்போ நிறைய விஷயங்கள் வந்து வண்டியில் அப்டேட் பண்ணி விட்ருக்குறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 40 கிலோவாட் கொடுத்து லைஃப் டைம் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அந்த லைஃப் டைம் வாரண்டியோடு கொடுத்தங்காட்டி இன்றைக்கி வண்டி வந்து செம புக்கிங் போயிட்டுருக்குது. இன்றைக்கி ஃபுல் புக்கிங்கில் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா, நான் லான்ச்சுக்கே நான் போயிருந்தேன் இல்லைங்க. டெல்லி போயிருந்தேன் இல்லைங்க. டெல்லி மும்பை போயிருந்தபோது லான்ச் பண்ண உடனே கூப்பிட்டு கேட்டாப்புல வண்டி எப்படின்னு. சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன். மெயினாக லைஃப் டைம் வாரண்டி 15 வருஷம் நம்மளுக்கு சொன்ன உடனே புக் பண்ணிட்டாப்லைங்க. கிட்டத்தட்ட வண்டி இப்போ கொடுத்து 1 மாதம் இருக்குங்களா? வண்டி எடுத்து 1 மாதத்தில் இருக்குது. 1 மாதத்தில் இருக்குது. 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இப்போது இது வரைக்கும்னு ஒரு 380, 390, 400 வரைக்கும் கிடைக்குன்னு சொன்னாப்லைங்க. மெதுவாக லோக்கலில் ஓட்டினோம்னா. இப்போ வந்து நம்ம ஹில்ஸ் ஓட்ட போகிறோம். லெஃப்ட்டு மேட்டுப்பாளையம் 42 கிலோமீட்டர். இப்போ தான் அவனாசி வந்திருக்கிறேங்க. இந்த டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் .EV பிளாட்ஃபார்மில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது குறிப்பாக வந்து ஒரு பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம். அதனால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனுடைய ரேஞ்சு என்ன கிடைக்கிதுன்னு சொல்லி பார்ப்போம் ஹில்ஸுக்கு. சரி, நம்மளும் போகிற வழியில் உங்களுக்கு ஏதாவது என்ன ஏது நடக்கிறதுங்கிறத அப்படியே காமிக்கிறேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி சார்ஜிங் ஸ்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. அதை விட முக்கியமாக சார்ஜிங் ஸ்டேஷனில் நடக்கிற விஷயங்கள் பற்றி கொஞ்சம் நிறையா உங்கள்கிட்ட பேசணும். அதனால் நாங்கள் அப்படியே அவனாசி தாண்டிட்டு நான் உங்களுக்கு அப்படியே போகிற வழியில் நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு. மலைகளின் இளவரசி நோக்கி. மேலே மலை தெரியுதுங்களா? அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஊட்டி போகும்போது குன்னூர் வழியே ஏறி ஊட்டி ஏறிக்க அப்படியே நம்ம கோத்தகிரி வழியாக நம்ம இறங்க போகிறோம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வே பண்ணியிருக்கிறதாக சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் பாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் யாராவது ஊட்டி வர்றீங்க அப்படின்னா பாஸ் மறக்காமல் எடுத்துருங்க. இன்னும் ரம்மியமான ரோடுங்க. இங்கே பாருங்க, அழகு 2 சைடு புளிய மரம் அப்படியே 2 வந்து முட்டி இருக்கும். இனி எல்லாம் இந்த ரோட்டை எப்போ அகலப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. அகலப்படுத்துறதும் நல்லது தான். இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கு, ஊட்டி டிராஃபிக் பயங்கரமான டிராஃபிக். நம்ம நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அப்பா, இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஃபுல்லாக லைட் எரியுங்க. அந்த மாதிரி லைனாக எங்கேயோ தூரமாக தெரியும், புறா லைட் வெளிச்சமாக தெரியும். அந்த மாதிரிங்க கிட்டத்தட்ட நேற்று ஒரு 13 கிலோமீட்டருங்களாமா மலையாக பூரா டிராஃபிக்காக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாம் ஸ்கூல் லீவு, மே மாதம் சீசனு. அதனால் வந்து ஃபுல் ஊட்டியே ஃபுல் டிராஃபிக்கில் போயிட்டுருக்குது. இங்கே ஒரு சன்ரூஃப் மேலே குழந்தை. கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த மாதிரி நிற்க வச்சு கூட்டிகிட்டு போங்க குழந்தைகளை, தயவு செஞ்சு. மரங்கள் இருக்குது, கிளைகள்,
எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு காலகாலமாக சின்ன பையன்லேருந்து 18 வயசுலேருந்து 18 வயசுக்கு முன்னாடி தான் நான் ஊட்டி போயிட்டுருக்கிறேன். பட் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குறோம் ஊட்டிக்கு. இது என்ன வேணும், தூரிப்பாலம். இந்த தூரிப்பாலம் வந்து இன்றைக்கி வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது, ரொம்ப பழமை அடைந்து விட்டது. சரி, அநேகமாக செக் போஸ்ட் வருது, கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் காமிச்சிட்டு பாஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் போட்டுட்டோம். சரி இருங்க, நான் பாஸை காமிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி ரைட் சைடு இருப்போம்மா. சரி போ, நிரப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ, பாஸ் இருக்குல்ல, பாஸ் போட்டு வச்சுட்டு வெல்கம் என்ட்ரி லேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, காமிக்கிறாங்க. இருங்க. போட்டாச்சு. கேட்குறாங்க இ பாஸ் போட்டாச்சான்னு. மலைகளின் அரசி ஊட்டி தங்களை இனிதே வரவேற்கிறதுன்னு போர்டு வச்சுருக்காங்க, ப்ளக்ஸு. அதனால் தயவு செஞ்சு ஊட்டி வர்றவங்க கொஞ்சம் பாஸ் போட்டுக்குங்க. இந்த டாட்டா பஞ்சில் பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது இந்த இது நல்லா கொடுத்துருக்குறாங்க. சுவிட்சு இப்படி முன்னாடி பின்னாடி தள்ளுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் சில நேரம் அதே நம்மளுக்கு குழப்பிடுது, எது முன்னாடி எது பின்னாடின்னு. அது வண்டி வாங்கிட்டு அப்புறம் பழகு சரியாக போயிடு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சது நம்ம டாட்டா நெக்ஸானை விட இங்கே ஒரு சார்ஜிங் இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங். அழகாக அது ரொம்ப பிடிச்சிது. 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோன் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, சில்லற காசு எல்லாம் போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் நெக்ஸானில் ஒன்றுமே கிடையாதுங்க, ஸ்பேஸே கிடையாது எங்களுக்கு. ஃபோன் வைக்கிறதுக்கு அதை விட சிரமம், சார்ஜ் குத்துறது அதை விட சிரமம். இந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அவ்வளோ அம்சமாக இருக்குது. இப்போ ரேஞ்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15% நாங்கள் ஓட்டிட்டோம். 51 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. இப்போ 321 காமிக்குது. இப்போ தான் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஹில்ஸ் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஈவி கார் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஈவி கார் வந்து நாங்கள் ஹில்ஸுக்கு வாங்கலாமா ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி. தாராளமாக ஹில்ஸுக்கு நீங்கள் வாங்கலாம், தாராளமாக நீங்கள் ஓட்டலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹில்ஸ் வந்து ஏறும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த ரீஜன் வந்து நம்ம ஆஃப் பண்ணி 0 வச்சுக்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராக்டர் வந்து நீங்கள் கால் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்லோவாயிடும். அதனால் வந்து ரீஜன் லெவலில் 0 பண்ணிக்கலாம். ஆஃப் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஏறும்போது மட்டும். இறங்கும்போது லெவல் 1 லெவல் 2 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஓரளவுக்கு நம்மளுக்கு சார்ஜ் ஏறும் ஓரளவுக்கு. ஆனால் இந்த வழியிலே நிறைய வண்டி விட்றாங்களாட்ருக்குமா, போகிறது எழுத வருதுமா. ஆனால் வரும்போது அந்த வழி நாங்கள்லாம் 1 வே கோத்தகிரி வழியாக தான் வருண்டாங்க. அடாடாடா, என்ன ஒரு இயற்கையான அழகு. இங்கே பாருங்க சியாசா. இதை ஏன் தான் இப்படி ஓட்டாங்க தெரியும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேருங்க இந்த இடத்துல பஸ் வந்துட்டுருக்குது, தெரியுதுங்களா? பஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு வண்டி சைடு போடுது, அந்த வண்டி ஒருத்தர் சைடு போடுறார் வேகனாரில் வந்து. ஏன் தான் இப்படி ஓட்டுறாங்களோ ஹில் ஸ்டேஷனில். இன்றைக்கி நிறையா பேர் புது பழக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஏறி நிறைய விபத்துக்கள் நடந்துகிட்ருக்குதுங்க. புண்ணியமாக போட்டு தயவு செஞ்சு பார்த்தோட்டி. அதிவேகம் உங்களையும் மட்டுமல்ல, அப்பாவி விலங்குகளையும் இதுன்னு சொல்லி போட்டிருக்குது. இப்போ தான் முதல் ஏர்பின் பெண்டு, மொத்தம் எவ்வளோ ஏர்பின் பெண்டு போட்டிருப்பான். முதலாம் கொண்டை ஊசி வளைவு மெதுவாக செல்லவும், யானைகள் சாலையை கடக்குமிடம் மெதுவாக செல்லவும். இப்போ இந்த சீசன்னால் வந்து எக்கச்சக்கமான டிராஃபிக்ங்க. அதனால் தயவு செஞ்சு மக்கள் வந்து பார்த்து ஏறுங்க, பார்த்து இறங்குங்க. இறங்குறது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோத்தகிரி வெளியே இறங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ரப்பாக ஓட்டுறாங்க ஹில் ஸ்டேஷன் இந்த புது பழக்கம் இருக்கிற ஆட்கள் எல்லாமே. நிறைய வாகனங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், கண் முன்னாடியே நான் பார்த்தேன். அதனால் தயவு செஞ்சு பார்த்து ஓட்டுங்க. இது வரைக்கும் ஏசி ஆனில் தான் வச்சுருக்கிறோம். இது வரைக்கும் ஏசி ஆஃப் பண்ணவே இல்லை, வண்டி ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து. பார்க்கலாங்க இனி எவ்வளோ தூரம் ஏசின்னு. ஐயோ குரங்கு தள்ளி போய்க்கும் பாருங்க, குரங்கெல்லாம் போகுது ரோட்டில். அதனால் பார்த்து கவனமாக ஓட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கோட்டுக்குள்ளே நீங்கள் ஓட்டிங்க, உங்களுடைய கோட்டுக்குள்ளே நீங்கள் ஓட்டிங்க. இதுதான் சேப்பர் சைடு. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் திரும்பும்போது நல்லா லெஃப்ட் ஒட்டி திருப்பிங்க, ரைட் ஏறும்போது நல்லா லெஃப்ட் ஒட்டி திரும்பிங்க. இங்கேயும் போட்டிருக்குது யானைகள் கடக்கும் இடம். ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குதுங்க. ஹில்
ஹில்ஸுக்கு அவ்வளோதான் 40-45. ஆமாம் 50க்குள்ளே. ஆமாம், இல்லைன்னா எங்கள் ஓட்டாமணி வேறு ஆப்பாயில் போட்டுருவாங்க. ஆப்பாயில் ஏனமணி. நல்லது. நான் அப்பளையாவே சொன்னேன், உனக்கு காது கேட்கல, உனக்கு தான் வர வர காதுன்னா வேதுங்குதாச்சு. அதனால் ஸ்பீடு தான் சொல்கிறேன், மெதுவாக போட்டிக்கிறது, ஆன் அடித்து போய்க்கிறது, இதெல்லாம் ரொம்பவே நல்லது. நம்மளுடைய சேஃப்டிக்கு நம்ம பார்த்துக்கணும். விபத்து பகுதி ஆரன் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஏர்பின் பென்லாம் வரும்போது முன்னாடி ஆன் அடிச்சிட்டா இங்கிருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். அப்படி மெதுவாக திரும்பி மெதுவாக போனப்போ இவங்களே ஸ்பீடு போட்டுக்கிறாங்க. வரும் 30 தான் போகணும் அப்படின்னு தெரியுதா? 30 ஸ்பீட் லிமிட் என்ஸ். 30-40 போதுங்க. நீங்கள் அதே ஸ்பீடு ஒரே மாதிரியே போயிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. கிராஜுவலாக ஏறுங்க. நம்ம இது வரைக்கும் ஏசியில் தான் ஏறிட்டு இருக்கிறோம். இங்கே வரும்போது விஸ்குன்னு 301க்கு வந்துருச்சு ரேஞ்சு. அடசாவி. ஆமாம், லெவல் ஆஃப் பண்ணிட்டோம். ஹில்ஸ் ஏற அப்படியே சட்டன்னு கம்மியாகுது. 129க்கு வந்துருச்சு. அந்த இது ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன் 119 129க்கு ஏறிடுச்சு. இனி பார்க்கலாங்க, ஏறிட்டு இருக்கட்டும். நான் உங்களுக்கு சித்தைகளை அப்படியே காமிக்கிறேனுங்க. அப்படியே வந்துட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்க, அப்பா எவ்வளோ பெரிய காட்டு சாமி. பைசன் சாக்ஸ் போட்டிருக்குது. அதியா வெள்ளை கலர் சாக்ஸ். ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனங்கள் இடம் இல்லாத இடத்துல நிறுத்தாதீங்க. அப்படி போயிட்டே இருக்கு. இந்த இடமெல்லாம் பாருங்கள், எங்கேயுமே நிறுத்தறதுக்குன்னு இடம் இருக்குது. சில இடங்களில் இடம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த இடங்களில் மட்டும் நிறுத்துங்க. அதே நம்ம புல்லட் அப்படி போது வரும். அதனால் தயவு செஞ்சு மலைகளில் ஏறும்போது கண்ட இடத்துல நிறுத்தாதீங்க. பாருங்க, இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த மாதிரி ஓரமாக கேப் இருக்கிற இடத்துல நிறுத்தலாம். இங்கெல்லாம் பாருங்கள், எங்கேயுமே கேப் இல்லை. அதனால் தயவு செஞ்சு கேப் இல்லாத இடத்துல நிறுத்தாதீங்க. ஏதாவது இந்த மாதிரி வன விலங்குகள் பார்த்தாலும் அடுத்த செகண்ட் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருங்க. மூவிங்கில் அப்படியே ஸ்லோ பண்ணி உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வீசுறதுங்க, கேரி பேக் வீசுறது, இதெல்லாம் எதுவும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னைக்கு பழைய ஊட்டியே இல்லை. இது ஏகப்பட்டது மாறி போச்சு. எனக்கு காது அடைக்கிறதுமா லைட்டாக. இது ஒரு கேரி பேக் கிடக்குது பாரு. சொல்ல எத்தனை கேரி பேக்கு, எத்தனை வயசு. எனக்கு என்னமா வயசாச்சு? 16 வயசு ஆச்சு எனக்கு. ஐ எம் யூத், தெரியுமா? வேறு பின்னாடி வர்றவங்க இத்தனை ஆரம் நடிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ ஆரம்னு தெரியல. போயிட்டு தான் இருக்கிறோம். கை காமிச்சிருமா, போச்சொல்லி கை காமிச்சிருமா, போச்சொல்லுமா கை காமிச்சிருமா. போயிட்டு போட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி ஆறு நடிச்சா கை காமிச்சிட வேண்டியதான் போகணும். இங்கே பாருங்க, வண்டி சும்மா லைன் கட்டி வந்துட்டு இருக்குது. நம்ம என்னதான் பண்ண முடியும்? கேப் கிடைச்சா எடுத்துக்க. சரி இருக்கு. எதுக்குதான் இப்படி ஆறு அடிக்கிறாங்கன்னே தெரியல. நானும் ஏதோ ஒரு வீடியோவில் பேசும்போது நான் பேசியிருப்பேன். போயிட்டு இருக்குது இல்லைங்க வண்டி. நம்ம என்ன பண்ண முடியும்? ஹில்ஸு நம்மளும் 30-40 போயிட்டு இருக்கிறோம். கேப் கிடைச்சா ரைட், ஓகே சைடு. இல்லாட்டி எல்லாரும் பொறுமையாக போயிட்டு இருக்கிறோம். டீ போடுங்க. இந்த ஆரன் அடிக்கிற விஷயத்தவே வந்து நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன். தேவையில்லாமல் ஆரன் அடிக்க கண்டிப்பாக ஆரன் பூரா பிடிங்கி வச்சிடணும். ஹில்ஸ்க்கு மட்டும் கொடுத்துரும். இங்கே வேறு ஸ்கூட்டர்காரர் அப்பா எங்கே ஏறி வர்றாங்கன்னு வேறு. இந்த தயவு செஞ்சாலும் இந்த மாதிரி வராதிங்க. பாதுகாப்பாக போங்க, பாதுகாப்பாக ஓட்டுங்க. டீ போர்டு தான், அதுக்கு பின்னாடியும் டீ போர்டு தான். அவங்க நடிக்கிறது இல்லை, பின்னாடி வர டீ போர்டு. இந்த புதுசாக ஊட்டி வர்றவங்க தான் பெரிய பிரச்சனை நிறையா. ஏன்னா ரெகுலராக போயிட்டு வர்றவங்களுக்கு அது தெரியும், ரூட்டு தெரியும், எங்கே ஆறு நடிக்கணும்னு தெரியும். இந்த புதுசாக வர ஆட்கள் நடந்து இந்த ஊட்டினால இவ்வளவு பிரச்சனைகள், நிறைய விபத்துக்கள், நிறையா கெட்ட பேர் வருது. அதனால் தயவு செஞ்சு புதுசாக வர்றவங்க ஓட்டுறவங்க ஜாக்கிரதையாக ஓட்டுங்க, ஜாக்கிரதையாக போங்க. இது வந்து ஊட்டி நம்பர் பார்த்தியா? ஜென்டில் ஒரு ஆரம் கூட அடிக்கல. எப்படி அவர் வேர்டுக்கு ஜென்டில்மேன். அது சென்னை இல்லை, 29 தருமபுரி. ஆமாம்,
தண்ணி சத்தம் கேட்குற தண்ணி போதுமா இதாம்மா வரலையாரு வரலையார் வந்தாச்சு. நம்ம ரெகுலராக இங்கே டீ குடிக்கிற கடை வரும். வரலையார் ரோஸ் செடியா போகும்போது வாங்கிக்கலாம். இங்கே தான் நம்ம ரெகுலராக டீ குடிக்கிற கடை வரும். இங்கே எப்போவுமே இந்த கடை தக்காளி காணும் இல்லை அரக்கா இருப்பாங்க. சுட சுட அழகாக பப்ஸு மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள மசாலா வச்சு கொடுப்பாங்க. சரிங்க, நான் மேலே வெயிட் கண்டினியூ பண்ணுறேங்க. குன்னூருக்கு கீழேங்க வந்துட்டு இருந்தோம். நிறைய டீ ஷாப்பெல்லாம் நிப்பாட்டி இருந்தோம். கரெக்டாக இங்கே வருங்க பஸ்ஸு ஏறிட்டு இருக்கிறாரு. முன்னாடி வந்து தம்முன்னு சாத்திட்டார். இதுக்கு தான் சொல்கிறது, ஹில் ஸ்டேஷனில் ஓட்டும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டணும், பார்த்து ஓட்டணுங்கிறது இதுதான். பார்த்துக்கணும். அவர் வாட்டுக்கு ஏறிட்டு இருந்திருக்காரு. பின்னாடி வந்தவர் அந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர் வந்து தொப்புன்னு சாத்திட்டார். தயவு செஞ்சு டிஎம்எஃப் வண்டி ஓட்டுறவங்க ஹில் ஸ்டேஷனில் நான் பேசிட்டு வரும்போதே மேலே பேசிட்டு வரும்போதே நான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க, கவனமாக ஓட்டுங்க. புது பழக்கம் ஓட்டுறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. இதுக்கு எப்போவுமே கேப் விட்டு போகணும். இதை பற்றி எடுக்கிற பஸ்ஸோடைய பம்பர் உள்ளே போயிருக்குது. ஷிஃப்ட் டிசைர் என்ன நடந்திருக்குதுன்னு தெரியல. இது பாரதி கணக்கில் கொஞ்சம் உள்ளே போயிருக்குது. அதான் எடுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் முதல்ல என்ன நினச்சேன்னா பஸ்ஸோடைய கீர் பாக்ஸ் ஏதோ டப்பு உடஞ்சி போச்சாட்டுறது. டப்பு கீரை மாற்றி போயிட்டு இருந்தார். ஏன்னா பஸ் ஓட்டாலும் நினச்சி பாருங்கள், கூடலூர் வண்டி போகிறது இவரெல்லாம் எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ தூரம் ஓட்டிட்டு போகணும். இங்கேருந்து ஊட்டி போய் குன்னூர் ஊட்டியிலேருந்து கூடலூர் வரைக்கும் போகணும். எவ்வளோ தூரம் இருக்குது. சரி, பார்த்து ஓட்டுங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க நம்ம போய் கேட்டு வரேன். இங்கே டீ குடிக்கலாம் நிப்பாட்டி இருந்தாங்களா. இங்கே பாருங்க டிசைர் அடிபட்டு போகுது. இவர் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இவர் பஸ்காரர் போயிட்டு இருந்தாருங்க. போனவர் வந்து ஏறினார். ஒரு கூட்ஸ் ஆட்டை வந்து ரைட் சைடு வந்து நல்லா ஒட்டி வந்துட்டாப்புல. பஸ்கார் லைட்டாக பிரேக் அடிக்கிறது பின்னாடி இந்த டிசையருக்காரர் கம்முன்னு ஒன்று சாத்தி பம்பரில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரெனால்ட் டஸ்டர் வேறு நிற்கிது. நல்ல வேலை. ஏன் ஒரு ஆல்டோக்கார் அங்கே வந்து நிற்கிறாரு. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது தயவுசெய்து ஹில் ஸ்டேஷனை பார்த்து ஓட்டுங்க. நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் வரும்போதும் கூட, இந்த புதுசாக ஓட்டுற வாகனங்கள்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து ஓட்டுங்க. புதுசாக வர்றவங்க, இந்த மாதிரி ஹில்ஸுக்கு வர்றவங்க கொஞ்சம் கேப் விட்டுவாங்க. அவர் டிசைல்கார் கொஞ்சம் கேப் விடாமல் வந்துட்டார். இவர் லைட்டாக பிரேக் மேலே காலை வைக்கவும் டொப்புன்னு இந்த பின்னாடி காட்டிட்டார். அதனால் ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறவங்க வண்டி வாகனங்கள் பார்த்து ஓட்டுங்க. கரெக்டாக குன்னூருக்கு கீழே இருக்கிறவங்க, குன்னூருக்கு கீழே நம்ம டிஎம்எஃபோட கடை. இந்த கடை பேர் வந்து ஏசியன் ஃபுட் கோர்ட். அதுக்கு அப்படியே கீழே தான் இந்த தம்பி இருக்காப்புல. தம்பியும் அது யார் அண்ணனா? அண்ணன், ஒரு அண்ணன் ஒரு சிறப்பாக காப்பி போட்டிருக்கிறாங்க. எல்லாம் நம்ம டிஎம்எஃப், அவரு நம்ம டிஎம்எஃப் எல்லாருமே. இப்போ ரொம்ப சந்தோஷம். யார் வந்தாலும் மறக்காமல் இங்கே டீ சாப்பிட்டு போங்க. சாக்லேட் வரிக்கியில் இருக்கா? ரைட், அதுவும் சொல்லிடுறேன். சாக்லேட் வரிக்கி, மேகி சூடாக போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் பிரெட் ஆம்லெட் இருக்குது. ஆமாம், அப்புறம் மாங்காய் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி சூப்பர். யாராவது வந்தீங்கன்னா குன்னூருக்கு கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் அட்டி இருக்குது பேர். இது பேர் காட்டேரி. கரெக்டாக 2 கிலோமீட்டர் குன்னூருக்கு. 4 கிலோமீட்டர் குன்னூர். இங்கிறது குன்னூர் 4 கிலோமீட்டர். ஓகே. ஆனால் கரெக்டாக இந்த மாதிரி நடந்துருச்சு சம்பவம். அதுக்குள்ளே பட்டு 10 வருஷம் எல்லாம் கலந்து போயிடுச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய பெண்டு பார்த்துக்கின்ற இடத்துல எவ்வளோ பெரிய வளவு, எவ்வளோ பெரிய இடங்கள், கடைகள்லாம் நல்லா வசதியோடு இருக்குது நிறுத்துறதுக்கு. இந்த மாதிரி இடங்களில் பார்த்து ஓரமாக நிற்பாட்டுங்க. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்ல பார்த்து ஓட்டுங்க எல்லோரும். சரி இருங்க, நான் உங்களுக்கு குன்னூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. என்ன குளிரான்னு கேட்குறீங்களா? குளிரெல்லாம் அவ்வளோவெல்லாம் இல்லை. இப்போ தான் 20 டிகிரி கீழே வந்துருக்குது. பெருசாக ஒன்றும் குளிர் இல்லை, 20 டிகிரி. ஆனால் நீ இப்போ தான் குன்னூர் வந்திருக்கிறேங்க. ஊட்டி போக தெரியும். குன்னூர் கரெக்டாக இந்த பெண்டு திரும்பினோன்னா குன்னூர். கரெக்டாக இங்கே வந்து இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. முதல்ல வந்து ஊட்டி வரும்போது வந்து இவி சார்ஜிங் ஸ்டேஷன் ரொம்ப குறைவாக இருந்தது. போன நம்ம நெக்ஸானில் வந்தபோதே ரொம்ப குறைவு.
மொத்தமாக அப்போ இல்லை இப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஒன் ப்ளக் உடைய இவி சார்ஜிங். அதனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் திருப்பூர்லேருந்து வந்தாலும் சரி, சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக குன்னூருக்கு பக்கத்துலேயே கரெக்டாக 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்டில் 1 கிலோமீட்டர் தான் குன்னூர், லெஃப்ட்டு திரும்பினா குன்னூர், ஒரே கிலோமீட்டர் இருக்குதுங்க ஒன் ப்ளக்கோடது. இந்த இவி சார்ஜிங்குடைய பரிதாபங்கள் அதை பற்றி அப்ளைவே சொல்கிறேன்னு சொன்னேன். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன் ப்ளக்கோடது அப் டு 50 கிலோவாட் போட்டிருக்காங்க. போது 50 கிலோவாட்டே இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு 80% வரைக்கும் சார்ஜ் ஏறிடும். அதனால் பிரச்சனை இல்லை. அந்த இவி சார்ஜிங்கினுடைய பரிதாபங்கள் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு நடந்த பரிதாபங்கள் ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு அக்கா மாப்பிள்ளைக்கு, அண்ணனுக்கு நடந்தது வேறு, அக்கா மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிடலான்னு போயிருக்கிறார். அவனாசி போய் சார்ஜ் போட்டு சாப்பிட்ருக்கிறார். சாப்பிட்ருக்கும்போது அதை எங்கேயோ வெளியூர் போகிறவர் சரி 100 பண்ணிக்கலாம், 100 பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம், கேரளான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கேரளா தான் போகிறாரு. நீங்கள் போகிறான்னு தெரியல, மொத்தத்தில் ஃபேமிலியோடு போகிறாரு. 100 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்ருந்தாராம்மா. அது ஒரு கதை. இந்த கதை முடிச்சுட்டு அந்த கதைக்கு வர்றேன். ஏன்னா ஒவ்வொரு கதையை தானே சொல்லணும். சார்ஜ் வந்து 99% ஆயிடுச்சுங்க. இவர் போய் குத்தும்போது 60 என்னமோ சொன்னார். ஒரு 40% இருக்குது, ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி போய்க்கலாம் அப்படிங்கிறக்காக போயிருக்கிறாரு. அப்போ 99, 98, 99 டச் ஆகுது. டச் ஆன உடனே இவர் சாப்பிட்டுருக்குற ஃபோன் கால் வந்துருக்குது. என்னென்னா ஏதோ ஃபோன் கால் வருது, எடுத்து அலோ அப்படின்னு. சார் வணக்கம் சார், நான் ஜியான் சார்ஜிங்கிறது பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம் சார்? நீங்கள் அவனாசியில் அன்னபூர்ணா ஹோட்டலில் சார்ஜ் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, சார்ஜ் போட்டிருக்கேன் சார். உங்களுக்கு 99% ஆயிடுச்சு, நீங்கள் கழட்டிங்க, அடுத்து இன்னொருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், அவருக்கு இப்போ என்னடா புதுசாக இருக்குது. இப்போது அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். ஒரு இட்லி சொல்லியிருக்கோம், ரோஸ்ட்டு சொல்லியிருக்கிறோம், அதுக்கப்புறம் பூரி ஐயோ பூச்சி வந்துட்டு இட்லி ரோஸ்ட்டு பூரி. இட்லி சாப்பிட்டாச்சு. இட்லி சாப்பிட்டு முடித்த உடனே, சார் நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்டீங்க, அடுத்து ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் சாப்பிட்றதுக்காக, நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சிட்டிங்கன்னா அவரை கோர வச்சுருவோம், நாங்கள் அவரை சாப்பிட வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வயிறு ஃபுல்லாக தானே எந்திரிக்க முடியும் ஹோட்டலில். இட்லி சொல்லியிருக்கோம், தோசை சொல்லியிருக்கிறோம், அடுத்து காப்பி குடிச்சா நம்ம எந்திரிப்போம். அந்த மாதிரி இட்லி சாப்பிட்டு முடிச்சோன்னே எந்திரிங்க அப்படின்னா எப்படி எந்திரிக்க முடியும் ஹோட்டலில்? அந்த மாதிரி இருக்குது. 99% ஆகிப்போச்சு. அவர் 100 பண்ணிட்டு கிளம்பணும்னு சாப்பிட்ருக்கிறார். சாப்பிட்ருக்க ஃபோன் கால் வருது. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இதே கதை என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இவர் சார்ஜ் போட போயிருக்கிறார். அந்த அன்னபூர்ணா ஹோட்டலில் சார்ஜ் போட போயிருக்கார். போன இடத்துல ஒரு டாட்டா டியாகோ இவி சார்ஜ் ஏறிட்டு இருந்திருக்கு. பக்கத்தில் ஒரு டாட்டா பஞ்ச் ஏறிட்டு இருந்திருக்கு. இவர் போனோன்னு பார்த்துருக்காரு, ஒரு ரெண்டுமே பிஸியாக இருக்குன்னு நினச்சி விட்டுட்டார். ஒரு 2-3 நிமிஷம் பார்த்துட்டு, ஆனால் டக்குன்னு அந்த டாடா டியாகோவை பார்த்துருக்கிறாரு, எந்த ஒரு எம்பளமே காமிக்கல. சரி எதுக்கு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி கிட்ட போய் மீட்டரில் பார்த்துருக்கிறார். மீட்டரில் பார்த்தா இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது அந்த மாதிரி 2 கன்று, இந்த 2 கன்று இருக்குதா, இந்த 2 கன்னில் இந்த பக்கம் ஓடி முடிஞ்சுது லெஃப்டில். ரைட் சைடில் 54% 64%, அது சொன்ன பாதிக்கு மேலே ஏறிடுச்சு. இப்போ இது ஓடி முடிஞ்சு ப்ளக் அதுக்குள்ளேயே இருக்குது. எவ்வளோ நிமிஷம் தெரியுமா வெயிட் பண்ணார்? கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிறார். 3/4 மணி நேரம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலி அமர அன்னபூர்ணா ஹோட்டலில் உள்ளே கோந்து சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, எல்லாம் டீ காப்பி எல்லாம் ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு 3/4 மணி நேரம் கழித்து வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன காரணம்னா, இவர் சாப்பிட்டு வெளியூர் போகிறார். அதனால் சரி கையோடு இவர் வெஜ்ஜுங்காட்டி அந்தன்னைக்கு இங்கே மாட்டிட்டார். அன்னபூர்ணா இதே நான்வெஜ்ஜாக இருந்ததுன்னா பக்கத்துலேயே அறிமுகம் இருக்குது, வேறு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, அங்கே போயிருப்பார். கோயிலுக்கு போகிறாரா என்னன்னு தெரில. அந்தன்னைக்கு வெஜ்ஜு சாப்பிட்டுன்னு போனேன் அன்னபூர்ணா ஹோட்டலில் மாட்டிட்டார். 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வர்றாங்க. இவர் அதுக்குள்ளே அந்த ப்ளக்கை கழட்டிக்கலாம். இப்போ சார்ஜ் ஃபுல்லாக ப்ளக்கை கழட்டி வச்சிட்டாரு. அப்புறம் ஃபேமிலி வந்து பார்த்துருக்காங்க, ஷாக் ஆகிட்டாங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ப்ளக்கை வந்து கழட்டி குத்திவிட்டோம், அதனால் உங்களுக்கு சார்ஜ் முடிஞ்சு நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது என்ன சொல்ல வர்றேன், ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு
யாராவது ஹோட்டலில் இந்த மாதிரி இடத்துல சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் தெரிய போகுது எத்தனை % ஏறிட்டு இருக்குதுன்னு. 100 ஆன உடனே தெரிய போகுது. 100 ஆன உடனே அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கழட்டிட்டிங்கன்னா மற்றவங்க சார்ஜ் போடுறதுக்கு யூஸாக இருக்கும். இது வந்து பெட்ரோல் இல்லைங்க. ஏன்னா டக்குன்னு அடிச்சுட்டு அடுத்தது போயிடுவாங்க. டக்குன்னு அடிச்சது ஈவியோடைய இது இப்போது வண்டிகள் அதிகமாகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 2025 ஃபுல் பூம் ஆயிடுச்சு. இப்போ 2026 செமையாக இன்றைக்கி சேல்ஸ் வந்து போயிட்டுருக்குது. இப்போ இந்த டாட்டா பஞ்ச் இன்னைக்கு புக்கிங்கில் போயிட்டுருக்கு, நெக்ஸானு புக்கிங்லாம் போயிட்டுருக்குது. எல்லா வண்டியுமே நீங்கள் வந்து டாட்டா லைஃப் டைம் வாரண்டி கொடுத்தங்காட்டி டாட்டா வந்து நம்பர் 1 சேல்ஸ் இருக்குது ஈவி காரில். நல்ல புக்கிங், நல்ல சேல்ஸ் போயிட்டுருக்குது. நிறைய பேர் டாட்டா நெக்ஸான் வாங்கியிருக்காங்க. நம்மளும் டாட்டா நெக்ஸான் தான் வச்சுருக்கோம் அந்த வரிசையில். டாட்டா ஆகட்டும், மஹேந்திரா ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஈவி கார்கள் வந்து நிறைய இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்போது என்னென்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷனும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பெருகி வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம போன தடவை நெக்ஸானை நம்ம வரும்போது இங்கே இல்லை, இப்போ வந்து இப்போ குன்னூரில் 1 பிளக் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்துங்க சார்ஜிங் ஸ்டேஷனும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இன்னொருத்தர் சொன்னார், அந்த செக்யூரிட்டி சொன்னார், ஹோட்டலோட செக்யூரிட்டி ஒருத்தர் சொன்னார், அவர் நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு காரில் ஏறி அவர் சொந்த வேலையை பார்த்து போயிட்டார். சார்ஜ் ஃபுல்லாகி 1.5 மணி நேரம் வண்டி அங்கேயே நின்று இருந்திருக்குது. அடுத்து வர்றவங்கெல்லாம் பார்த்துட்டு திரும்பி போயிருக்கிறாங்க சார்ஜ் போட முடியாமல். அதனால் தயவு செஞ்சு மக்கள் ஈவி கார் வச்சுருக்கிற மக்கள் தயவு செஞ்சு உங்களுடைய மைண்டில் ஏற்றிக்கங்க, புண்ணியமாக போட்டு. இதை ரொம்ப ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். எங்கே சாப்பிட போனாலும், வண்டி எங்கே சார்ஜ் குத்திட்டு போனாலும் உங்களுடைய மொபைல் ஃபோன் ஆனில் வச்சுக்க. எத்தனை % ஏறுதுன்னு பாருங்கள். 100% ஆன உடனே தயவு செஞ்சு சொல்கிறேனுங்க, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து கழட்டிட்டிங்கன்னா இன்னொருத்தர் வெயிட் பண்ணுறாங்க. பாவங்க, ஒரு நீங்கள் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி வெயிட் பண்ணதான் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்புன்னு உடனே வந்து கழட்டி விட்ருக்கேன். ரைட், அடுத்த ஆள் கழட்டி விட்ருக்கேன். அவன் வந்து குத்துறாங்க 2வது 100 ஆயிடுச்சுன்னா உடனே வந்து கழட்டி விட்டு வண்டி தள்ளி போட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வண்டி இந்த மாதிரி சார்ஜ் ஊற்றிட்டு வேற எங்கேயும் உங்களோட சொந்த வேலைக்காக போகாதீங்க. ரொம்ப இன்றைக்கி சிரமமான சூழ்நிலை ஆகி போயிடும். சார்ஜ் கம்மியாக வர்றவங்களாம் நினச்சி பாருங்கள் அவங்களோட லைஃப்பை. சரிங்க, நம்ம இப்போ நேரமே அப்படியே பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணலான்னு அப்படியே நீ ஊட்டி போயிட்டு நம்ம பார்த்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு கோத்தகிரி வழியாக காமிக்கிறேன். இன்னும் வரைக்கும் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு இந்த இடத்துல நின்று. ஏன் அப்படி சொல்லி கேட்குறீங்களா? அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இவர் வந்தார், நம்ம டிஎம்எஃப் அண்ணே வாங்கினேன்னு சொல்லி. இவர் தான் அலைன்மெண்ட் கடை வச்சுருக்காருங்களாமா. இங்கே ஒன்று, குன்னூரில் ஒன்று, மேலே ஒன்று. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அண்ணே இந்த கடைக்கு வந்திருக்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு சந்தேகம் வந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊட்டமாக வேறு இங்கே வந்து நம்ம காப்பி குடிச்ச ஞாபகம் இருக்காங்கிறப்பல போன தடவை எனக்கு ஞாபகமே இல்லை. அப்புறம் உள்ளே கூட்டி போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ராஜான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஓனர் அவரு தான். இந்த ஊட்டி T2's சாக்லேட் ஃபேக்ட்ரி இதை வச்சுருக்கிறாங்க. அடேங்கப்பா, தைல ஐட்டத்துலேருந்துங்க, சாக்லேட் ஐட்டத்துலேருந்து, ஹோம்மேடு சாக்லேட்லேருந்து, டீ தூள், காபி தூள், எக்கச்சக்கமான ஐட்டம் உள்ள எத்தனை ஐட்டம் இவங்களே சொந்தமாக வேறு தயார் பண்ணுறாங்க. அண்ணன் பிடிச்சி இன்ன வரைக்கும் பேசிட்டு அடேங்கப்பா நேரம் போனதே தெரியலிங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரம் போயிடுச்சு இந்த இடத்துலையே. இது ஆக்சுவலாக அவரோட இடம் தானுங்களா. இப்போ தான் சொன்னார் அது இந்த மாதிரி 1 பிளக் வந்து சார்ஜிங் வந்து நம்ம தான் கொடுத்துருக்குறோங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ஓப்பனிங்கே நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அதையும் சொல்கிறார். அந்தளவுக்கு உன்னிப்பாக நோட் பண்ணிக்கிறார் நம்ம வீடியோவை. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த அன்னைக்கு இல்லைங்க, நம்ம பேங்காக்கிட்ட இருந்தோம். இந்த குன்னூர் ஈவி வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அடுத்தது ஆக்சுவலாக நம்ம சார்ஜிங் வந்து இப்போது ஊட்டிக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். சரி, அது அப்புறமேல் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்கள் குன்னூர்லேருந்து கீழே இறங்கும்போது கரெக்டாக 1 கிலோமீட்டரில் குன்னூரை தாண்டி வந்தீங்கன்னா ரைட் சைட் ரோட்டு மேலேயே இருக்கும் ஊட்டி பர்கி ஃபேக்ட்ரி, நீலகிரி ஷாப்பிங் மால். என்னது கடை பேர் வந்து T2. அந்த T2க்கு ஒரு கதை சொன்னார். ரைட், அது வந்து ராஜாநகர் இருந்தால் கேளுங்க. கிட்டத்தட்ட 55 பிரான்ச் வச்சுருக்காருங்க T2வில். வந்து ஏற்காட்டில் சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. நீங்களே சொந்தமாக தயாரித்து சொந்தமாக நீங்களே சாக்லேட் எடுத்துகிட்டு போய்க்கலாமாம்மா. பார்த்துங்க, நம்மளே தயாரிக்கலாம் லைவாக. நம்மளுக்கு எவ்வளோ இது தேவை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி. சரி, மறக்காமல் நம்ம டீம் யாராவது ஊட்டி போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா கரெக்டாக குன்னூர் தாண்டி கரெக்டாக 1 கிலோமீட்டரில் ரைட் சைடில் இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈவி சார்ஜிங்கும் இருக்குது, 1 பிளக். இதுதான் உங்களுக்கு அடையாளம், பார்த்துக்குங்க. ஒன்றும் இல்லை, கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் T2 உடைய சாக்லேட் ஃபேக்ட்ரி குன்னூர். சரிங்களா? சரி, நாங்கள் இப்போ ஊட்டி போய்ட்டு உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் வாங்க. கிட்டத்தட்ட ஊட்டி நெருங்கிட்டேங்க. மந்தாடா தாண்டி போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக ஊட்டிக்கு முன்னாடி இந்த 1 பிளக் சார்ஜர் இருக்க மாட்டிருக்குது. அப்பா, எல்லாருமே மேக்ஸிமம் நிறைய பேர் இறங்குறவங்க ஹை பீமில் தான் இறங்குறாங்க.
ஏறுறவங்க இறங்குறவங்க கொஞ்சம் லோ பீம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வண்டி டாட்டா பஞ்ச் இருக்குது பாருங்கள். இந்த வண்டியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஹை பீம்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நோட்டிஃபிகேஷன் சொல்லும். நீங்கள் பண்ணல அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வாய்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வண்டி வீடியோ பண்ணும்போது நான் சொன்னேன், ஒரு 3 தடவை 4 தடவை நோட்டிஃபிகேஷன் வரணும். அதுக்கப்புறம் 5ஆவது தடவை புடனிலே ஒரு சாத்து போலேர்னு பட்டு லோ பீம் பண்ணேன். ஹெட்ரஸ்ட்டில் மாட்டி வச்சுக்கோணும், பின்னாடி ஒரு கை மாதிரி பொலேர்னு மண்டையில் புடனிலேயே டப்புன்னு ஒரு ஓடு போடணும். அந்த மாதிரி பண்ணிடுவானுங்க கார் ஒரு சிஸ்டம். தயவு செஞ்சு ஆமாம், கார் தயாரிக்கிறவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்ரஸ்ட்டில் வந்து ஒரு கை மாதிரி வச்சுருங்க. 3 வார்னிங் வரணும். 4வது வார்னிங் 3 வார்னிங்கில் கை பீம் காமி வரல அப்படின்னா உடனேலேயே ஒரு சாத்த மாதிரி கொண்டு வாங்க தயவு செஞ்சு. அது ரொம்ப பிடிச்சது இந்த ஆப்ஷன் எனக்கு. உனக்கு என்ன ஆப்ஷன்? ஆமாம், உடனே ஒரு சாத்து. ஆமாம், இந்த ஆரன் வந்து விட்டு விட்டு தான் அடிக்கணும். கீக் அவ்வளோதான், பீப் அவ்வளோதான், இந்த மாதிரி அடிக்கணும். சும்மா அமுத்தி பிடிச்சி கீங் அமுத்தி பிடிச்சிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புடனையில் ஒரு சாத்து. இந்த மாதிரி அடுத்த ஆப்ஷனை வண்டி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எனக்கு அது ரொம்ப பிடிச்சி, அது ஒரு ஆப்ஷனு. அப்புறம் இத்தினோண்டு வண்டிக்கு 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க, குழு சீட்டு. அப்புறம் இண்டிகேட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் போட்டு இதான் இங்கே வரும். இந்த இடத்துல தெரியுதுங்களா, லெஃப்ட் சைடு இந்த வந்துட்டுருக்கிற வண்டி எல்லாம் தெரியும். லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு தனியாக உருண்டைகள் அந்த இது கொடுத்துருக்குறாங்க. உண்மையாலுமே அதெல்லாம் வந்து இவ்வளோண்டு ஒரு குட்டி பஞ்சுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள். கிட்டத்தட்ட இந்த வண்டி பார்த்திங்கன்னா 13 வருதுங்க ஆன் ரோடு. 13 லட்சத்துக்கு ஒரு ஒர்த்தான வண்டி. இந்த விலைக்கு ஒரு டாப் எண்டுங்க, எல்லா ஆப்ஷனும் கொடுக்குற வண்டி. நீங்கள் ஒரு இதில் ஒரு பேஸ் மாடல் எடுத்திங்கன்னா ஒரு 10.75 11 ரூபாய் தான் வருங்க. 11க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டு அப்ராக்சிமேட்டாக. இதில் என்ன இருக்குது, இந்த பக்கம் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து நம்ம இதில் தான் எடுத்து கொடுத்தேங்க, எஃப்சியில் தான் எடுத்து கொடுத்தேன் நான். பழைய வண்டியை ஒன்று விற்றுட்டு இந்த வண்டி நம்ம எஃப்சியில் புக் பண்ணி, நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படியாது, எஃப்சியில் புக் பண்ணி எடுத்து கொடுத்தேங்க அப்படின்னு சொல்லி. அடாடாடா இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சும்மா ஊட்டி கிளன்னு புறா லைட்டு எத்தான டூர் வண்டி நிற்கிது பாருங்க. புறா வேணுதான். நல்ல சீசன்லங்க, களை கட்டிகிட்டு இருக்குது. மே மாதம் கீழே அடிக்கிற வெயிலுக்கு எல்லோரும் இங்கே வந்துடுறாங்க. இப்போ எவ்வளோ டிகிரிங்க இருக்குது? 15க்கு வந்துருச்சுங்க. அப்பா, அங்கே இருக்கும்போது 20க்கே கொஞ்சம் குளிர்ந்தது. இப்போ வெறும் கண்ணாடியில் ஏற்றி விட்டு ஏசி ஆஃப் பண்ணிட்டோம். சொல்ல மறந்துட்டேங்க, குன்னூர் வரைக்கும் தான் ஏசி வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். குன்னூருக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 54% இருக்குதுங்க. 153 கிலோமீட்டர் காமிக்குது. என்னம்மா 119 17 202 இருக்குது ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன். ஆமாம் ரைட்டுமா, ரைட்டு. ஆமாம், ஊட்டி டவுனுக்கு, மஞ்சூருக்கு, லவ்டேலு இந்த மாதிரி போகிறவங்களுக்கு, உதகமண்டலம் டவுனுக்கா? ஆமாம்மா, டவுனுக்கு போகிறோம். இது ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போது சார்ஜ் போடுறோன்னா போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லது தான். மெயினாக வந்து முதல்ல வந்து இந்த ஈவி கார் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசனையாக இருந்திருக்கும். ஐயோ ஊட்டி போகிறோமே, இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு. இனி பார்த்தீங்கன்னா கவலையே விட வேண்டியது. நான் உங்களுக்கு ஊட்டியில் ஒன்று காமிச்சிட்டுங்களா, சரி குன்னூரில், இப்போ நான் ஊட்டியில் காமிச்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கோத்தகிரி வழியே இறங்குறோம். கோத்தகிரியில் நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிட்றேன். 3 ஆமாம் ஆமாம்மா, ரொம்ப இப்போ கம்மியாக இருந்தது. 2 தான் இருந்தது மொத்தமாகவே ஊட்டியில். இப்போ ரூட்டை குன்னூர் ஏறும்போது இங்கேயும் போட்டுக்கலாம். இப்போ ஊட்டிலையும் இருக்குது ஏதோ ஒரு ஹோட்டல், என்னமோ 10 ஹோட்டல், அது என்னென்னு தெரில. நான் உங்களுக்கு ஹோட்டல் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சார்ஜ் போகிறதுல நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஐயோ பயங்கர கஷ்டமாக இருக்குமான்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் எந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் நீங்கள் போடுறீங்களோ அந்தந்த ஆப்பு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து OnePlug இருக்குது ஆப்பு. OnePlug ஆப்பை கன்னை எடுக்கிறீங்க. அல்ட்ரா பாஸ்ட் சார்ஜிங், அடேங்கப்பா. எடுங்க, இங்கே வருங்க. இந்த கன்னை மட்டும் எடுத்து சொருகின உடனே அங்கே வந்து ப்ளூ கலர் லைட் எரியும். என்ன சொல்லுது? ஆட்டோ அத்தன்டிகேஷன் இன் ப்ராசஸ்ன்னு சொல்லு.
ஃபெயில் ஆயிரு. ஏன்னா நம்ம வந்து இந்த வண்டி ஆட்டோவில் இல்லையில்லைங்க. அதனால் இப்போ என்ன சொல்லுது, ஸ்கேன் கியூஆர் கோடு சொல்லு. நம்மளோட ஆப் இது ஒன் ப்ளக்கு. இந்த இடத்துல தொட்டிங்கன்னா ஸ்கேனிங் வந்துடும். அப்படியே கிட்ட கொண்டு போனீங்கன்னா, தம்பிஜி இருமா நான் வேறு ஐயோ ஆட்டிகிட்டே இருக்கிறேன். ரெடி டு சார்ஜ், ப்ரிப்பேரிங், ஸ்டார்ட் சார்ஜிங். அவ்வளோதான். டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா, அவ்வளோதான். ப்ரிப்பேரிங், அவ்வளோதானுங்க. சார்ஜ் ஏறதுக்கு ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான், சிம்பிளாக வேலை முடிஞ்சது. இந்த ஹோட்டல் வந்து டிவர்டான், கரெக்டாக நம்ம ஆமாம் டிவர்டான் பங்களோ. இதுக்கு முன்னாடியே நம்ம செரி கிராஸ் இருக்குது கரெக்டாக, ஊட்டிக்கு ஒரு கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் முன்னாடியே மெயின் ரோட்டில் இருக்குதுங்க ரைட் சைடு. வாங்க நான் அப்படியே காமிக்கிறேன். இப்போ வந்து 55% இருக்குதுங்க. இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஒரு 80% ஏறினா போதும். நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இப்போது எவ்வளோ பக்கத்தில் அப்படின்னு காமிக்கிறதுக்காக மெயின் ரோட்டில் இருக்கிறத காமிக்கிறதுக்காக வர்றேன். மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க, கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்க மாட்டிருக்குதுங்க டிவர்டான் பங்களா. என்னென்னா விசிக்கன் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நம்ம இந்த கூகுள் மேப்பில் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுவே நம்மளுக்கு காமிச்சிருப்போம். நீங்கள் எந்த ஊருக்கு போயிட்டுருக்குறீங்களோ, போயிட்டுருக்கும்போது நீங்கள் வந்து ஒன் ப்ளக் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஜஸ்ட்டு ஓப்பன் தான் பண்ணினேன். ஒன் ப்ளக் ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஊட்டின்னு தான் காமிச்சது. அதுக்கு முன்னாடி நம்ம குன்னூரில் போனோம்ல, குன்னூர்னு காமிச்சது. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்களா, இவ்வளோ தான் வந்தாச்சு மெயின் ரோடு. என்னது டிவர் வாயிலே நுழைய மாட்டேங்குது நம்மளுக்கு இங்கிலீஷ். கொலோனல்ஸ் கிச்சன், கொலோனல் கிச்சனு டிவர்டான் தானே? ஆமாம், டிவர்டான் பங்களோ. இங்கே இருக்கு ஒரு போர்டு இங்கே ஒன்று இருக்குது. லைட் எரியலின்னு நான் சொன்னது வந்து இங்கேயோ நான் பார்த்தேனேம்மா, லைட் எரியலையே. இதுதானா லைட்? இல்லை கரண்ட்டு, அவங்க லைன் கொடுப்பீங்க. ஆமாம், டிவர்டான் பங்களா. இதுக்கு எதுக்கால க்ரீன் லீஃப் இருக்குது, பார்பிக்யூ கிராண்டு. மெயின் ரோட்லேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த ரோட்டில் வந்து தங்குறனால நீங்கள் வைக்கலாம். எல்லாம் பங்களா டைப்பில் இருக்க மாட்டிருக்குது. ஊடுபுறம் பங்களோ. விண்டேஜ் லக்ஸுரி ரெட்ரீட்டா என்னென்னு தெரியல. நாங்கள் ஒன்றும் உள்ளே போகலைங்க. இப்போ தான் வந்தோன்னே சார்ஜ் குத்தி விட்டுட்டோம். என்ன நம்மளுக்கு ஒரு 80 இருந்தால் போதும். எப்பவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் நீங்கள் எந்த ஒரு இதுக்கு நீங்கள் வந்தீங்கனாலுமே தூக்கிட்டு போயிட போகிறாங்க. சரிங்கண்ணா. ஹில் ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னா 80% சார்ஜ் வேணுங்க போதும். என்ன காரணம்னா, கீழே இறங்கும் போது உங்களுக்கு ரீஜன் வந்து நீங்கள் 1 or 2 நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இறங்கும் போது சார்ஜ் ஏறும். அதனால் மேக்ஸிமம் 80% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை. அதோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் லைட்டாக குளிருதா பாடி? அம்மா அதெல்லாம் காமிக்காதம்மா. நானும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிறவன். இவர் முடியல, எதிர்த்து நிற்கிது. 14 டிகிரிங்க. 14க்கு வந்துருச்சு. குன்னூர்லேயே 19. மேலே ஏற 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 அப்படியே 14க்கு வந்துருச்சு. கொஞ்சம் குளிர் நல்லாவே தெரியுது. ஆனால் ஊட்டி என்னதான் இருந்தாலும் ஊட்டி தான். எத்தனை வருஷம் நம்ம சின்ன பசங்கள்லேருந்து 30 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். 35 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கிறேன் நான். 10 வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சிலிருந்தே ஊட்டி அவ்வளோ நல்ல ஊர். இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சியாகி போச்சு. அதனால் இந்த ஈவி இவனுடைய குன்னூருங்க உங்களுக்கு ஊட்டி காமிச்சிருக்கிறேன் ஒன் பிளக்கு. அதுக்கு அடுத்தது நாங்கள் இன்றைக்கி இறங்குறது வந்து கோத்தகிரி வழி இறங்குறோம். நான் அதையும் காமிச்சிட்றேன். இந்த ஈவி காரில் வந்து இப்போ இதில் என்ன எனக்கு வந்து ஒரு ட்ராபேக்கு மைனஸ் அப்படின்னு தெரியுது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் கோத்தகிரி போகும்போது இன்னும் அந்த பஞ்சை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அந்த ஹோட்டல் பக்கத்துலேயேங்க லட்சுமி மெஸ். சுட இட்லி, புரோட்டா, ஆம்லெட், இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி தின்றான். வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மேலே சாப்பிட்றதுல பெஞ்செல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி 3 பெஞ்சு போட்டு 4 பெஞ்சு அவ்வளோதான். டேஸ்ட் சம்முன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னாச்சும்மா அவ்வளோ ஸ்டாப் கொடுத்துட்டேன். 120 கிலோவாட்டுமா, அடித்தா பேயாட்டு ஏறுதுமா. வண்டி வேறு 60 கிலோவாட் சப்போர்ட்டு. எங்கடா இது எப்படி விற்கிறது? அப்பா கண்ணெல்லாம் தெரியுதுமா. இருட்டாக இருந்தது கொஞ்சம் இந்த இடத்துல. ஆக்சுவலி இந்த இடத்துல லைட் போட சொல்லணும். ஏமா இந்த லைட்டும் போடணும், அங்கேயும் லைட் போடணும்.
வெறும் 24 நிமிஷத்துலிங்க போய் பக்கத்தில் நான் உங்களுக்கு லட்சுமி மெஸ் காமிச்சு பார்த்தீங்களா, போய் சாப்பிட்டு அங்கே வர்றோம், போயிட்டு சாப்பிட்டு வர்றோம், ஒரு சாப்பிட்டு இருக்கிறோம் கரெக்டாக சரி எதுக்கு ஃபோன் எடுத்து பார்க்கலாம் இப்படின்னு பார்க்குறேன், குய்யன்னு 92 வந்து நிற்கிது வெறும் 24 நிமிஷத்தில். அதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 சில்லரை வந்துருக்குது. எப்படி தான் 24 ரூபாய்ங்க ஜிஎஸ்டியோடு உங்களுக்கு இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது ஹில் ஸ்டேஷனு, பிளைன்ஸு பக்கம் அந்த மாதிரி. அந்த 24 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் முன்பின் எப்பவுமே இருக்கும். சில இடங்கள் 22க்கும் இருக்குது, 23க்கும் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன மெயினான விஷயம், நம்ம டூர் வர்றது என்ன, ஊட்டிக்கு நிம்மதியாக வந்தோம்னா ரைட் போட்டோமா இங்கே வந்து எங்கேயாவது போட்டு பக்கத்தில் அந்த கிரில் கடை சிக்கன் இருக்குது, க்ரீன் லீஃபு, அந்த பார்பிக்யூ சிக்கன் கிரில்லு, நீங்கள் அங்கே வேணாலும் சிக்கன் சாப்பிட்லாம், இல்லை மெஸ்ஸில் வேணாலும் இட்லி சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹைஃபையாக இருக்கிறீங்க, பெரிய இடத்து ஹை கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் வந்து இந்த ஹோட்டல் செம்மையாக செட் ஆகும். இது வந்து அவங்களுக்கு கஃபே இருக்குது, மார்னிங் கார்டனில் என்ன கார்டனு, ப்ளூமிங் கார்டன் கஃபே இங்கே. அது வந்து கலோனிக்கல் கிச்சன் அந்த ரெஸ்டாரண்ட்டு. அதனால் இது வந்து உங்களுக்கு ஹைஃபை இருக்கிற பீப்புளுக்கு வந்து பயங்கர யூஸ் ஆகும். ஏன்னா இங்கெல்லாம் பில்லு ஜாஸ்தி வரும். இதை இப்போ நாங்கள் 2 பேரும் போய் சாப்பிட்டோம், மொத்தமாக 155 ரூபா வந்தது 2 பேர்த்துக்கு. வயிறார மனசார திருப்தி, சந்தோஷமாக 2 பேருமே. ஆமாம், நல்லா இருந்தது. சட்னி சாம்பார் கார சட்னி பின்னிட்டான், வேறு லெவலு கார சட்னி. ஐயோ, இந்த ஊட்டி குளிருக்கு நல்லா நொக்கமாக உணர்த்தியே இருந்தது. இப்போ வந்து நம்ம 55% சார்ஜ் குத்திருக்கோம், 92 ஆயிடுச்சுங்க. இப்போ 92 வந்து நம்ம ட்ரிப் 7 வந்து நம்ம 0 பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரைக்கும் நம்ம ட்ரிப் பியில் வந்துட்டு இருந்தோம், இப்போ ட்ரிப் 7 0 பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ பிடிக்குது என்ன ஏதுங்கிறத நம்ம அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து கோத்தகிரி வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து கோத்தகிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வர்ற வழி நேராக நம்ம திருப்பூர் வந்து வந்தோம் அப்படின்னா மேட்டுப்பாளையம் வந்து ஏறி நேராக இதில் தான் வருவோம். இந்த இடம் தான் ஜங்ஷன். குன்னூர் 23, உதகை 28, நேராக தொட்டபேட்டா 23. ரைட்டில் ஒருனா பேர்கனியா பேராக்கனி. சரி, என்னம்மா இது இங்கிலீஷ், கீழே இங்கிலீஷ் மேலே தமிழ் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நம்மளுடைய ஸ்பீச் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் வந்து ஃபாரின் இங்கிலீஷெல்லாம் நிறைய பேசுவோம். அது வந்து நம்மளுக்கு இந்தியன் இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியாதல்ல. அதனால் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 278, 92க்கு வந்து 278 காமிச்சிதுங்க. இப்போ அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜ் எனர்ஜி கன்சம்ஷன் நான் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். 50 கொண்டு வந்துட்டாங்க. ஊரேங்கவா யார் ஓட்டுறதுங்க, அம்மனி இல்லை, பட்டை எடுத்துருவாங்க அம்மனி. இப்போ ஆக்சுவலாக கோத்தகிரிலையும் வந்து நம்மளுக்கு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன், அது நம்ம ரோட்லேயே நேராக நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்து இங்கே வர்ற கோத்தகிரினா இதுதான் மெயின் ஜங்ஷன். கரெக்டாக ரைட் எடுத்தால் பஸ் ஸ்டாண்டு. இந்த ஜங்ஷனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு அன்னலட்சுமி ஹோட்டல் இருக்குது. அன்னலட்சுமி ஹோட்டலுக்கு கீழேயும் நம்மளுக்கு 1 plug சார்ஜர் இருக்குது, 2 கண்ணோடு இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்குது வருது, ஜூம் பண்ணி காமிச்சிருமா, இருக்குதா? அங்கே ஒரு பெரிய லைட் வியூ வருங்க. இன்னும் ஜூம் பண்ண 4 காசுக்கு. ஏன் ஜூம் பண்ண மாட்டேன் 4 காசுக்கு? இன்னும் ஜூம் பண்ணு. இப்போ தெரியுதா? எப்படி தெரியுதுன்னு வச்சாருக்கு. இதுதான் 1 plug அன்னலக்ஷ்மி. இங்கே வந்து ரமேஷ் ஹோட்டல், ரமேஷ் விகார் அப்படின்னு இருக்குது. சத்யா எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ரமேஷ் விகார் இருக்குது, கிட்டக்கல் டீ, மோடிஸ்ன்னு சொல்லி ஒரு பேக்கரி. அந்த பாஸ்ட்ரி ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கணும்ல, நம்ம பயங்கர ஃபேமஸ் அந்த மோடிஸு. நம்ம இங்கே தானே வாங்கினோம் அன்றைக்கி. கோத்தகிரி வந்துட்டு கேக்கெல்லாம் இருக்காங்க. இது நம்ம டிஎம்எஃப் எத்தனை பேருக்கு டிஎம்எஃப் நான் பார்த்தேன். இங்கே ஊட்டியில் இருக்கிற ஸ்கூல் பிரின்ஸிபால் ஒருத்தர், கேம் பிடி மாஸ்டர் ஒருத்தர், நிறைய பேர்த்து இங்கே பார்த்தோம். அதுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க அன்னலட்சுமி 1 plug இருக்குது. அதனால் பிரச்சனையே இல்லை சார்ஜிங் பொறுத்த வரைக்கும். சரி வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன் 52 இருக்குதுங்க. சாதிக்காமி நீயா இப்போ குளிர்தா? உள்ளே போ 15 டிகிரி இல்லை பாரு, குளிரும் இல்லை 15 டிகிரிங்க, சரியான குளிர். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்தது வேறு, ஆனால் இங்கே நடந்ததோ வேறு. இப்போ வந்து லெவல் 1 இருக்குதுங்க.
ஆக்சுவலாக நாங்கள் லெவல் 2 வைமா 261 61 லெவல் 2வா ரைட் 259 92 இருந்தது. இப்போ 88% வந்துருச்சுங்க. 89 வரைக்கும் வந்தது. அப்படியே கீழே இறங்குச்சு. திருப்பி பிடிச்சிக்கிட்டா நீ எடுப்போலாம். சரி, சீட் பெல்ட் போடணும். இரும்பு ஒன்றும் சீட் பெல்ட் போடலை. 258 காமிக்குது. 88% இருக்குதுங்க. நான் உங்களுக்கு இறங்கும்போது அப்படியே மிச்சத்தை நான் அப்படியே காமிக்கிறேன். போக போக சரிங்களா? அதுக்குள்ள ஒன்றும் கேட்பாங்க, என்ன ஏதோ குறைகள் சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னு. இருங்க சொல்கிறேன். கீழே அப்படியே இறங்குற வழியில் இறங்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படியே போயிட்டுருக்குறோம். வேறு ஏதாவது முக்கியமான தகவல் வந்தாலும் இடையில் நான் சொல்கிறேன். ஓகேங்க. கோத்தகிரியிலேருந்து இறங்கியாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க 97 288. அதை விட இங்கே வருங்க ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன் 50, வெறும் 50. பா வெயிர்னு வேலை. ஐயோ இன்னும் ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. பூவா கிட்டத்தட்ட நம்ம இந்த கோத்தகிரி ரோட்டில் இறங்குனதுல லெவல் வந்து ரீஜன் லெவல் 2 வச்சுருக்குறேங்க. ஐபிஎம் போடுமா? யாரும் இல்லை, ஐபிஎம் போடு. ஓகே. ரீஜன் லெவல் 2 88 எடுத்தேங்க. நம்ம சார்ஜ் ஒன்று 92. கோத்தகிரி வரும்போது 88 இருந்தது. கரெக்டாக கோத்தகிரியிலேருந்து நம்ம எடுத்தோம் 97. 9 பாயிண்ட் எரிக்குது. 200 ரீஜன் 1க்கு 257 258 இருந்தது. ஏமா 68 78 88 30 கிலோ இல்லை லோபி 30 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு எச்சா ஏறி இருக்குது. ரீஜன் ஏறி இருக்குது 9%. 30 கிலோமீட்டர் பரவாயில்ல, பெஸ்ட்டு தான், குட்டு தான். ஏமா நம்மளுக்கு நெக்ஸான் கூட பெருசாக இந்தளவுக்கு வந்து ஏறலை. பட் ஆனால் இது வந்து அட்டகாசமாக ஏறி இருக்குது. பரவாயில்ல. ஆமாம், டைம் ஆச்சு. நான் கொஞ்சம் அமுத்தி ஓட்டிகிட்டு வந்தேன். அது ஆக்சுவலி நான் ஓட்டினேன், நீ ஓட்டலை. நீ ஓட்டினா கீழே தூக்கி இருப்பியே என்னமோ. எப்போவுமே நம்மளுக்கு பெட்ரோல் வண்டியில் ஓட்டுற மைலேஜ் ஆகிட்டுங்க, இந்த மாதிரி ஈவி காரில் ரேஞ்சு கிடைக்கிறதாகட்டும், கண்டிப்பாக முழுக்க ஓட்டுறவங்களுடைய டிஃப்ரென்ஸை பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவாங்க. நம்ம ஓட்டோம்னா எப்போவுமே சாஃப்டாக தான் ஓட்டுவாங்க. அதனால் அவங்களோட இதுக்கு இது ஓகே. இனி மற்றவங்க இதை விட எச்சா ஊட்டியும் எடுக்கலாம், கம்மியாக ஊட்டியும் எடுக்கலாம். லோ போட்டுக்குமா? எப்போவுமே எதுக்கால ஒரு வண்டி வருதுன்னா நம்ம லோ போட்டுக்கணும். சரியா? யாருமே இல்லைன்னா மட்டும் ஹை பீம் போடணும். இது வந்து கொஞ்சம் நிறைய பேர் தெரிஞ்சு ஓட்டுங்க. தேவையான இடத்துல ஹை பீம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் வந்து எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் யாராவது வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் மதிச்சு பழகுங்க. யாருமே நீங்கள் மதிக்கிறதே கிடையாதுங்க. கையங்க வைக்கிறதே இல்லைங்க. ஒரு 6 மணி 6:30 மணிக்கு ஹெட்லைட்டை போட்டாங்களா, ஐபிஎம் போட்டாங்களா, பொழுது வரைக்கும் வெடிஞ்சாலும் சரி அது தொடர்ந்து கூட கிடையாது. லோ பீம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி. தயவு செஞ்சு மக்கள் வந்து ஆப்போசிட்டில் யாராவது வந்தாங்கன்னா அவங்க லோ பீம் பண்ணால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்றைக்கி பண்ணவே மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்றைக்கி எல்இடி லைட்லாம் கொடுத்துட்றாங்க. எல்இடி லைட்டுன்னு சொல்லும்போது இந்த வண்டிக்கு எல்இடி ஹெட்லைட் தான் கொடுத்துருக்குறாங்க. போமா ரைட் ஏறி போமா. ஏமா என்னாச்சு? இந்த வண்டியில் ஹெட்லைட்டு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியலைங்க, ரொம்ப ஹை பவர்னு சொல்ல முடியல. ஓகே தான். எதுக்கால வண்டி வரல அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறக்கு இந்த ஏரியா வரைக்கும் தெரியும், அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. அது எல்லையினுடைய அந்த பவரே அந்த மாதிரி தான். பட் இதே வந்து நம்ம ஒரு மஞ்சள் லைட்டு நம்ம அந்த ஹாலஜன்லாம் வச்சு ஓட்டினோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அடித்தாலும் நல்லா தெரியுது. எல்இடி வந்து அவ்வளோதான், ஒரு 50 அடிக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப கம்மியாகிடுது பவர் வந்து. ஓகே தான். ஹெட்லைட்டு ஓரளவுக்கு மீடியமான ஸ்பீட்லையெல்லாம் ஓட்டுறதுக்கு ஓகே. மேட்டுப்பாளையம் நகராட்சி தங்களை இனிதே வரவேற்கிறது. வந்தாச்சுங்க மேட்டுப்பாளையம். அதே கண்ணாடி கொஞ்சம் சரியில்லை. உள்ளே வெளியே வந்ததில்லை. உள்ளே தானே, உள்ளே தொடச்சி அந்த மாதிரி தொடச்சி இருக்குது. கொஞ்சம் துணி தொடச்சிருக்கணும். அப்பா என்ன பவர்மா! டீ கடையெல்லாம் இன்றைக்கி பூரா எல்இடி லைட்டு. கோயம்புத்தூர் 36 கிலோமீட்டர் ரைட் ஊட்டி. ஓகே சரி. இப்போ வந்து மொத்த ஒரு இது பேசுகிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் எதாவது இருந்தால் பேசுகிறேங்க. இல்லாட்டி உங்களுக்கு கரெக்டாக மேட்டுப்பாளையம் தாண்டி வந்துட்டுருக்குறேங்க.
அன்னூர் கொஞ்சம் முன்னாடி. நான் உங்களுக்கு அப்ளைவே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டி நான் அத்தனை தடவை வந்திருக்கிறேன். 10 வயசுலேருந்து வரும்போதெல்லாம் இந்த 2 பக்கம் இருக்கிற புளிய மரத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹைவே போர்டு புளிய மரத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 2 சைடும் முட்டி இருக்கும், நடுவில் நிழல் அப்படி இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் 2 சைடும் இன்னும் இது பனைமரமா, மொத்த பனைமரம் இங்கே இருக்குது. ஏன்னா ரோடுகளும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் விரிவடைச்சிட்டு தான் இருக்காங்க, வேறு வழி இல்லை. என்னென்ன மக்கள் தொகை, கார்களின் பெருக்கம், மாதம் பார்த்தீங்கனாலே சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஒரு கம்பெனிக்கார் 500னா கிட்டத்தட்ட 10 கம்பெனி இருக்குதுங்க. 5000 கார் விற்கிது சர்வசாதாரணமாக. நம்ம ஊரில் நான் சொல்கிறது, திருப்பூர், கோயம்புத்தூர், நம்ம கொங்கு பெல்ட்டில் சர்வசாதாரணமாக மாதம் 5000 கார் விற்கிது. அப்படி நினச்சிங்க, 10 மாதம் 50,000 கார், வருஷம் 60,000 கார் ஈஸியாக விற்கிது. 60,000 கார். அதனால் ரோடு வளர்ச்சி இதெல்லாம் வரும்போது வந்து ரோடு அகலப்படுத்துகிறாங்க. என்ன இருந்தாலும் அந்த பழசை நினைக்கும் போது மனசு அவ்வளோ வலிக்குது. இந்த மரங்கள்லாம் வெட்டும்போது நான் பார்த்தேனுங்க. நான் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன், இந்த மாதிரி வெட்டி கொண்டு போகிறாங்க, எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து மரத்தை பிடுங்கி வேறு பக்கம் நடுறதா தான் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அது இப்போ எங்கே கொண்டு போய் போட்டாங்கன்னு தெரியல, எனக்கு ரிசல்ட் தெரியல. எனக்கு தெரிஞ்சால் நம்ம பேசலாம். யாருக்கோ தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த மரங்கள்லாம் எங்கே போச்சுன்னு. இன்னும் இந்த இடம்லாம் சென்டரில் இது வைக்கலை. என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும்மா, மரத்தை பிடிங்கி வேறு இடத்துல நடக்கிறதுக்கு ரோடு அகலம் பண்ணுறீங்க, மறுபடியும் அதையவே 10 அடி தள்ளி கொண்டு போய் அதே இடத்துல வச்சுருக்கலாம்ல தள்ளி 10 அடி. இப்போ இந்த இடத்துல வந்து மரம் இருக்குது, இதை பிடிங்கி அப்படியே 10 அடி கொண்டு கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஆனால் இதை எதற்கு கொண்டு போய் நெட்டுறேன்னாங்க. ஏதோ அரசு இதில் வந்து ஒரு சட்டம் இருக்குது, ஒரு மரத்தை பிடுங்கன்னா 10 மரமே எவ்வளோ வைக்கணும்னு. அந்த மாதிரி நீ வச்சாங்களா அதுவும் கூட தெரியல எனக்கு. பட் எனக்கு தெரியாமல் எதுவுமே வந்து நம்ம பேசக்கூடாது. 19 ரூபா நான் தெரியாமல் தான் பேசுகிறேனுங்க. யாருக்கோ தெரிஞ்சதுன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் சொல்லுங்கள். நடுவில் இது ஸ்டார்ட் ஆகுதுமா, இங்கே பாரு இந்த இடத்துல வா, யாராச்சும் புதுசாக வர்றவங்களுக்கு என்ன தெரியும், லோ பீமில் வந்து 100% தெரியாது, சுத்தமாக தெரியாது. இங்கே வருங்க, இந்த பக்கம் புடுங்கன்னு மரப்பூரா இந்த பக்கம் வச்சு நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் மன வருத்தம் தான். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்தாச்சுங்க வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 266 கிலோமீட்டர் காமிக்குது, 82%. ஏம்மா இவ்வளோதான் ஓடி இருக்குது பா. இங்கே பாருங்க, இதுங்க 82 தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இது வந்து 82, 266 கிலோமீட்ரு, 119, கரெக்டாக 120 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இங்கேருந்து. ஆமாம் 92, 10 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. எங்கேருந்து? ஊட்டியிலிருந்து திருப்பூர் வரைக்கும் 120 கிலோமீட்டர் ஓடிக்குது, 10% கம்மியாக இருக்குது. 1%க்கு 12 நீர்னு வேலை. 4 தான் இதாக 12%. இதுதான் இறக்கம் அப்படிங்கிறது. இந்த இறக்கம் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன் 51. இவ்வளோ நேரம் 50 இருந்தது, இப்போ தான் 51 வந்தது. உண்மையாலுமே சிறப்பாக இருந்ததுங்க. பஞ்ச் வந்து பெருசு ஒரு டைடு தெரியல. பட் என்ன இருந்தாலும் நெக்ஸானுக்கு ஈக்குவலாக வருமா அப்படின்னா அந்த ஒரு சொகுசு, அந்த ஒரு இது கண்டிப்பாக வராது. ஏமனி வருமா? வராது. அது நெக்ஸான் வேறு, இது வேறு. இது வந்து ஹேட்ச் பேக் ஹைட் பண்ண வண்டி. அது வந்து நம்மளுக்கு ஒரு அதுக்குள்ள ஒரு லாரி வருது, வேன் வருது. கொஞ்சம் ஓரமாக இல்லைங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் சொல்லாங்க இந்த வண்டியில் வந்து. என்னென்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு குழு சீட்டு. இன்றைக்கி வந்து நிறைய வண்டியில் ஃபாக் லேம்ப் கொடுக்குறதில்ல. இது ஃபாக் லேம்ப்பு கார்னரிங் ஃபாக் லேம்போடு கொடுத்துட்றாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன் நம்ம ஏறும்போது இறங்கும்போது லெஃப்ட்டு திரும்பும்போதெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும்போது கொஞ்சம் அது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. 360 கேமரா, குழு சீட்டு, அது 360 கேமரா கிளாரிட்டியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சன்ரூஃபுங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க.
க்ரூஸ் கண்ட்ரோல் இன்றைக்கி வந்து ஈவி கார்களுக்கு மிக முக்கியமாக க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ லாங்கெல்லாம் போகிறவங்க ஒரு 80-85 செட் பண்ணி விட்டு போட்டு அழகாக வந்துட்டாங்கன்னா ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கும், நல்ல ரேஞ்சு கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். என்னென்னா பழைய பஞ்சை கம்பேர் பண்ணும்போது முன்னாடி இருந்த டிஸ்க் பிரேக் வந்து இப்போ வந்து பறவை காலை கட் பண்ணிட்டாங்க, அது ஒரு சின்ன நெகட்டிவு. அப்புறம் வந்து சீட்டிங் வந்து பின்னாடி விட முன்னாடி வந்து கொஞ்சம் தை சப்போர்ட் கம்மியாக இருக்குது, அது ஒரு குறை இருக்குதுங்க. ஹெட்லைட்டில் பெருசாக குறை இல்லைங்க. அந்த நோட்ரி நாபு கீர் மாத்திர நாபு அது மேக்ஸிமம் நெக்ஸான்லேயே எங்களுக்கு அந்த தகராறு இருக்குது. சில நேரம் வந்து கீரே உழுகாது, அப்புறம் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி திருப்பி கீர் விடத்தான் உழுகுது. அதே மாதிரி இந்த நோட்ரியில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நோட்ரி நாபில் வந்து ஏதாவது பஞ்சாயத்து இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். என்னதான் வந்து இத்தனை இருந்தாலும் ஒரு டேஷ்கேம் கொடுத்துருக்கலாம், இது இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கு சிசிடிவி எவ்வளோ முக்கியமோ, இன்றைக்கி ஒரு திருட்டு வந்து இன்றைக்கி ஒரு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நேற்று கூட ஒரு பாலிமர் நியூஸில் போட்டிருந்தாங்க, திருவண்ணாமலையிலேயோ திருச்சியிலேயோ ஒரு குழந்தை காணாமல் போய் 5 மணி நேரத்தில் சிசிடிவி வச்சு பிடிச்சிருக்குறாங்க. இப்போ இந்த வழியாக போகிறாங்க அப்படின்னா இந்த வழியாக இருக்கிற சிசிடிவி பூரா ஸ்கெட்ச் போட்டு எடுத்து 5 மணி நேரத்தில் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப சிசிடிவிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காருக்கு டேஷ் கேமுங்கிறது அவ்வளோ முக்கியம். தயவு செஞ்சு எத்தனையோ லட்சம் போட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் கார் வாங்குறீங்க, தயவு செஞ்சு ஒரு 4000 ரூபாயிலிருந்து டேஷ் கேமு கிட்டத்தட்ட 6000, 7000, 9000, 12,000 மாதிரி நிறைய வெரைட்டிஸில் டேஷ் கேம் இருக்குது. இப்போ நம்ம ஆஃபீஸில் நீங்கள் திருப்பூரில் மாட்டணும் அப்படின்னா நம்மளுடைய கன்சல்டேஷன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து 95 70 70 73 73 நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ண நம்ம ஆஃபீஸ் பசங்க பேசுவாங்க. சில நேரம் எடுக்கல அப்படின்னா முடிஞ்ச வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை வந்துடும். ஏன்னா நிறைய மிஸ்டேக் கால் வரனால ஃபோன் கால் வந்து அந்த சவுண்டில் கேட்காது, அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஃப்ளீட் ட்ராக்கோடது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோனி ஸ்டார் விஷுங்கிற சென்சார் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 2K இருக்குது, 4K இருக்குது. இப்போ ஏதாவது வண்டி விபத்து அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்கள் மேலே தவறு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். இன்றைக்கி நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நிறைய விஷயங்களுக்காக பயன்பட்டுருக்குது. அதனால் அந்த டேஷ்கேம் வந்து தயவுசெய்து நிறைய கார்களுக்கு மாட்டுங்க. இவங்க நீங்கள் ஃப்ளீட் ட்ராக் வாங்கணும் அப்படின்னா அமேசான் ஃப்ளீட் ட்ராக்லிங் கூட இருக்குது, நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஃப்ளீட் ட்ராக்.in சொல்லி வெப்சைட் இருக்குது, நான் வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுக்குறேன். வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இவங்க நிறைய ஐட்டங்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ளீட் ட்ராக்கில், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துறேனுங்க. சரிங்க, இந்த பஞ்ச் நீங்கள் இந்த ஈவி லேட்டஸ்ட் வச்சுருந்தாலோ ஓல்டு வச்சுருந்தாலோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுத்து எஸ்ஜியில் தான், கோயம்புத்தூர் எஸ்ஜிஐ டாட்டாவில். அதனால் நீங்களும் இந்த பஞ்சுக்கு எது பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கிற எஸ்ஜிஐ டாட்டா சிங்கநல்லூர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே நான் கொடுத்துட்றேன், போய் பாருங்கள். உங்களோட ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போய் ஓட்டி பாருங்கள். என்ன இருந்தாலும் நான் ஓட்டின வகையில் அதான் நானுங்கிறத எங்கள் அம்மனி ஓட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மனி ஓட்டின வகையில் இந்த ரேஞ்சு வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம், பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து ஊட்டி போய் திரும்பி வர்றதுக்கு நாங்கள் செலவு பண்ணது அதை வீட்டில் ஃபுல் பண்ணிட்டோம். சர்வசாதாரணமே நம்மளுக்கு வந்து ஒரு அதான் போகும்போது ஒரு 110 கிலோமீட்டருங்க, திருப்பி வரும்போது அதே மாதிரி 120 கிலோமீட்ரு, 330 கிலோமீட்ரு. 330 கிலோமீட்டருக்கு வெளியே சார்ஜ் போட்டங்காட்டி 450 ரூபா நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக 450 ரூபா செலவு பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா ரைட், போயிட்டு திரும்பி வர்றதுக்கு 4 பேர் போயிருந்தீங்க அப்படின்னா 450 ரூபா. நீங்கள் வீட்டில் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1.25 ரூபா டு 1.5 ரூபா அந்த மாதிரி வரும் அப்ராக்சிமேட்டாக. இதே நீங்கள் வெளியே சார்ஜ் போடும்போது ஒரு கிலோவாட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 22, 23 28 வரைக்கும். ஆமாம், டேக்ஸி ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு உங்களுக்கு 28 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் நீங்கள் வண்டி பார்க்கணும்னா சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுடைய முடிவு, உங்களுடைய பணம், சரிங்களா? அதனால் நீங்கள் தான் வந்து 100% முடிவு பண்ணுறது. சரிங்க, பயங்கர டயர்டு, ஒரு 4-5 நாள் சுற்றிட்டே இருக்கிறோம். அதனால் நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.